யாரு? கண்டுபிடி. தெரியலையே, நீங்களே யாருன்னு சொல்லிடுங்களேன். நான் வேணா க்ளூ தரேன், கண்டுபிடி பாப்போம். சரி சொல்லுங்க பார்க்கலாம். உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டாரே. இப்படி உங்ககிட்ட யார் உரிமையா விளையாடுவா? என் தம்பி தான் விளையாடுவான். ஆனா அவன் இப்ப கோயிலுக்கெல்லாம் வர மாட்டானே. சரி, சதா உன்னையே நினைச்சுக்கிட்டு உன் பின்னாடி சுத்துறது யாரு? அழகுன்ற என் முறை பையன் இருக்கான். ஆனா அவன் என்ன தொடுறதுக்கே பயப்படுவான். அதனால அவனை அறுக்க வாய்ப்பே இல்ல. அடியே, உனக்காக பருதின்னு ஒருத்தன் வாழ்றானே, அவன் ஞாபகம் கொஞ்சம் கூட உனக்கு வராதா? நான் போறேன். ஏய், என்ன? வா உட்காரு. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க? உனக்கு ரொம்ப கிண்டலா போச்சுல? கஷ்டப்பட்டு என்னோட வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தா என்னோட பேரை சொல்லாம உலகத்துல எல்லார் பேரையும் சொல்ற. மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? நான் சோகமா கிளம்புறேன் போ. ஏய், கோச்சிக்காதீங்க பார்த்திவேலன். இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்? இது என்ன கேள்வி? வழக்கமா கோவில் தானே சந்திப்போம். இப்ப என்னமோ புதுசா கேக்குற? இல்ல பார்த்திவேலன், இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்னு கேட்டேன். அது ரேவதி, இன்னைக்கு பௌர்ணமி, நிலா வட்டமா இருக்குமா. ஓ அப்படியா? நேத்து நான் சதுரமா தானே பார்த்தேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன் போ. அட கோச்சிக்காதீங்க மிஸ்டர் பார்த்திவேலன், சொல்லுங்க கேப்போம். இன்னைக்கு நிலா வட்டமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு நிலா முழு பவர்ல இருக்கும். காதலர்களுக்கு ரொம்ப விசேஷமான ராத்திரி. என்னாலலாம் முடியாதுப்பா. அதுவும் கோயில்லாம் கண்டிப்பா முடியாது. நான் இப்ப என்ன கேட்டேன்னு முடியாது சொல்ற? அடுத்து நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாலலாம் முடியாது. என்ன கேட்க போறேன்னு நினைச்ச? தெரியும், ஆனா அதை ஏன் வாயில வேற சொல்லணுமா? நான் என்ன நினைச்சேன்னு நீ சொன்னதானே தெரியும். முத்தா தானே? என்னத்தா? முத்தா. உனக்கு சிந்தனை போது பாரு. மூலக்கருப்பட்டி வேலாயுதம் சொன்னது சரியாத்தான் போச்சு. அது யாரு மூலக்கருப்பட்டி வேலாயுதம்? திருமண பொருத்தம் பாக்குறதுல பெரிய ஆளு. நம்ம அஜித் சால்னியவே அவர்தான் ஜாதகம் பார்த்து கட்டி வச்சாரு. அவர் என்ன சொன்னாரு? காதல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இன்னைக்கு காதல் உணர்வு பொங்குமா. சரியாதான் இருக்கு. உனக்கே முத்தத்தை பத்தி பேசணும்னு தோணி இருக்கு பாரு. உண்மையிலேயே அப்ப இன்னைக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் போல. இப்போ உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும், அதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு என்னெல்லாமோ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அதானே? இல்லப்பா, இன்னைக்கு உண்மையிலேயே காதலர்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்திரனை கும்பிட்டோன்னு வை, கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்குமா. அப்பவா சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். சாமி தானே கும்பிட போறோம். ஆமா. அப்போ சரி. நீ என்ன நினைச்ச? இல்ல, எனக்கு திடீர்னு ஒண்ணு தோணுச்சு. சரி, கோவில்ல வேணாம், வெளியில போய் சொல்றேன். அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. சாமி எல்லாம் கோச்சிக்காது. சாமி கோச்சிக்காதுன்னு தெரியும், ஆனா நீ கோச்சிக்காம இருந்தா சரிதான். நான் கோச்சிக்கிற மாதிரி அப்படின்னு நீ யோசிச்ச? திட்டக்கூடாது. சரி சரி, திட்ட மாட்டேன், சொல்லு. அதாவது ரேவதி, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, நல்லா கேட்டுக்கோ, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஒண்ணு பிறந்த குழந்தை மாதிரி அடம் பிடிக்கணும், இல்லன்னா ஒரு குழந்தைய பெத்துக்கணும். புரியலையே. இல்ல, மனசுல இருக்கும்போது நல்லா தான் இருந்தது, வெளியே சொல்லும் போதுதான் மாறிடுது. சரி, வேண்டாம், விடு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு லேசா புரியுது. நான் நினைக்கிறதுதான் நீயும் நினைக்கிறேன்னா உன் தலையில ஓங்கி உன்னை கொட்டணும்னு நினைக்கிறேன். ஏய். ஏய்.
மாப்பிள அவனை ஒரே மிதி மிச்சிடவா? பொறுமையாடுறா. வாடா வெளியே போலாம். எங்க போற? கொஞ்சம் பொறு. இவங்களா மாப்பிள சொல்லு மாப்பிள. வர்ற வரைக்கும் நீ இங்கே இருடா. ஓகேடா. சரி கிளம்புங்க. சரிங்க. அப்புறம் எது இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க. மாமா எல அழகு, என்ன இவ்வளவு அவசரமா வர? அவசரம் தான் மாமா, கண்டிப்பா அவசரம் தான். அப்படி என்ன உயிர் போற அவசரம்? உயிர் போற அவசரம் இல்ல மாமா, மானம் போற அவசரம். எல என்ன அழகு நீ அந்த பாட்டி பேசுற மாதிரி பேசுற? பட்டுன்னு விஷயத்தை போட்டு ஓட. போட்டு உடைச்சா நீங்க தாங்க மாட்டீங்க மாமா, அதனால தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். மாப்பிள சொல்லுங்க, இது என்ன விடுகதையா? புதிர் மேல புதிர் போட்டுட்டு இருக்க? சரி மாமா, ரேவதி எங்க? ரேவதி வீட்டுல இருப்பா. எங்க கூப்பிடுங்க. ஏன், என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு. ஒரு நிமிஷம் நீங்க கூப்பிடுங்க மாமா, அதான் விஷயமே. என்ன அழகு நீ? நாச்சியா சொல்லுங்க. ரேவதி வீட்டுல இருக்கா? ரேவதி அவ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. ஏங்க? சரி வை. அவ வீட்டுல இல்ல போல. வீட்டுல இல்லதான். சரி வேற எங்க போயிருப்பா? அழகு, நீ பேசுற விதம் சரியில்லை. அவ ஃப்ரெண்ட பார்க்க எங்கேயாவது வெளியே போயிருப்பா. இதுல என்ன இருக்கு? வெளியே தான் போயிருக்கா மாமா, ஆனா அவ எங்க போயிருக்கா தெரியுங்களா? எங்க போயிருக்கா? அதை விட யார் கூட போயிருக்கான்னு கேளுங்க, இன்னும் கரெக்டா இருக்கும். மாப்பிள என்ன சொல்றீங்க? எங்க போயிருப்பாவ? அந்த பருதி பையன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கா மாமா. அழகு, இதுக்குதான் மாமா சொன்னேன், உடைச்சு பேசினா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு. என்ன ஏதுன்னு முழுசா சொல்லு ஃபர்ஸ்ட். இதுக்கு மேல என்ன மாமா சொல்றதுக்கு இருக்கு? அவ பருதி கூட ஊர் சுத்திட்டு இருக்கா. கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கா. என்ன முறைக்காதீங்க மாமா. உனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணால பார்த்தேன், அதனால தான் தெரியும். எங்க பார்த்த? என்ன பார்த்த? ஐயோ மாமா, இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பருதியும் ரேவதியும் கோயில் கோயிலா ஒன்னா சிரிச்சு பேசி சுத்திட்டு இருக்காங்க. அதை ஏன் கண்ணால பார்த்தேன். அழகு, சும்மா பேசிட்டு இருக்கத பார்த்து தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்தீங்களா, ஏன் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன், அப்போ நீங்க என்னதான் தப்புன்னு சொல்றீங்க. நீ எதுக்கு அங்க போன? மாமா, நீங்க தானே அவளை பத்திரமா பாத்துக்க சொன்னீங்க, அதனாலதான் போனேன். பத்திரமா பாத்துக்க தான் சொன்னேன். அவ பின்னாடி போய் எங்க போறா என்ன பண்றான்னு பார்க்க சொல்லல. நான் என்ன ஒண்ணு வேவ் பார்க்க சொன்னேனா? அப்படி இல்ல மாமா. பின்ன எப்படி? இதுதான் அவளை பத்திரமா பாத்துக்கிறதா? இதுக்கு பேரு அவளை நோட்டம் வர்றது. ஊர்ல இருக்கிற காளி பசங்க பண்ணுவா பாரு, அது மாதிரி இது. மாமா, உங்க பொண்ணு பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு என் கிட்ட கோவப்படாதீங்க. அழகு, மாப்பிள்ளன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. இதே வேற எவனாவது என் பிள்ளைய பத்தி பேசினா அங்கே வெட்டி போட்டிருப்பேன். மாமா, நான் உங்க பொண்ணை பத்தி தப்பா சொல்லல. உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன். அது தப்பா இருந்தா நான் என்ன பண்றது? நான் பார்த்தேன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு ஏன் வாய் அடைச்சிருவீங்க? ஊர்க்காரன் பார்த்தா சொல்லுங்க, ஊர் வாய் எப்படி அடைப்பீங்க? கோயில் என்ன பிரைவேட் பீச்சா மாமா? அவங்க 2 பேர் மட்டும் உட்காந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு? அழகு, வார்த்தை அளந்து பேசு. நீ பேசுறது என் பொண்ணை பத்தி. அதனாலதான் மாமா இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறேன். ஊர்ல வேற யாராவது இருந்தா நான் ஏன் இவ்வளவு அக்கறைப்பட போறேன்? போனா போங்கடான்னு விட்டு போவேன்ல. நீ பேசுறது அக்கறையோட பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ உள்நோக்கத்தோட பேசுறேன்னு புரியுது. மாமா, மத்தவங்க பண்ற தப்புக்கு நீங்க என்ன எடை போடாதீங்க. நேர்ல வந்து பார்த்துட்டு பேசுங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது 2 பேரையும் கோயிலுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன்.
தப்பா நினைக்காதீங்க மாமா. வேற எப்படி இதை உங்ககிட்ட நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லனா இப்ப நீங்க பேசுற மாதிரி என் மேல கோவப்பட்டு என்னதான் நீங்க வைவீங்க. இந்த விஷயத்துல நீங்க ஆர்வம் காட்டியிருக்க மாட்டீங்க மாமா. ஆமா, உண்மையா, பெரிய உண்மை. சரிங்க மாமா, நான் சொல்றது பொய்யாவே இருந்துட்டு போட்டோம். என் கூட ஒரு தடவை கோயிலுக்கு வந்து பாருங்க. அது உண்மையா பொய்யான்னு அப்ப தெரிஞ்சிடும்ல. நீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் எடுங்க மாமா. வரேன், வந்து பாப்பேன். நீ என் பொண்ண சொன்னது தப்பா இருந்தது, மவனை உன அங்கேயே வெட்டி புதைச்சிட்டு வந்துருவேன். புரியுதா? தாராளமா வெட்டி போதைங்க மாமா. ஆனா நான் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா ஏய் வால, வாங்க. வெளியில யாரு கதவை பூட்டினது? கதவை திறங்கோ, கதவை திறங்கோ. ஐயோ, என்ன இது? என்ன சாமி கதவை அதுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க? வெளியில ஏதோ படுபாவி பூட்டிட்டு போயிருக்கா. பூஜை சாமான்லாம் அப்படி அப்படியே உள்ள இருக்கு. நான் போய் பாக்குறேன். ஐயோ பரதி, என்ன இது? கோவில் கதவை யாரு வெளியில இருந்து பூட்டிருப்பாங்க? என்ன இதெல்லாம்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற? உனக்கு என்ன? உங்க வீட்டுக்கு போகும்போது யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. எனக்கு அப்படி இல்ல, 1000 கேள்வி கேட்பாங்க. நான் யார்கிட்டயும் ஏதோ சொல்லாம வந்திருக்கேன் பரதி. நீ வந்தது அந்த அழகு பைய பார்த்தானா? தெரியலையே, ஆனா அவனுக்கு தான் என் மேல எப்பவும் கண்ணு இருக்கே. பார்த்தாலும் பார்த்திருப்பான். அப்ப அவனதான் இருக்கும். வெளியில அவன் கூட்டாளிங்க 2 பேர் தம் அடிச்சிட்டு இருக்காங்க. டேய், நான் இங்கே தான்டா இருக்கேன். இன்னும் யாரும் வரல. நீ சீக்கிரம் கூட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஏய் பரதி, நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த அழகு தாண்டா போட்டி இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வெளியில நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அநேகமா அப்பா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துருவான். ஐயோ, அது அப்பாவோட கார் சத்தம். பரதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பதறாத பதறாத இரு. இல்ல இல்ல, அப்பா தான் வந்திருக்காரு. நீ வா, முதல்ல நீ வா. எங்க? இங்கதான் இருக்கலா? ஆமா மாமா, ரேவதி நல்லவ கிடையாது. அழகு, நான் மறுபடியும் சொல்றேன், ரேவதி நல்லவ. மாமா, நம்ம ரேவதி நல்லவதான். ஆனா அந்த பருதி பையதான் கண்டதையும் பேசி மனசை கெடுத்து வச்சிருக்கா மாமா. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, நிறைய தடவை நடந்திருக்கு. நான் பல தடவை சொல்லியும் ரேவதி கேட்கவே இல்லை. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்து காட்டுறேன் இப்போ. இல்ல, நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா, நீங்க பாருங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கதவை பூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் கதவை திறக்கிறேன், கையும் களவுமா மாட்டுவாங்க மாமா. இல்ல, கதவை தரல, தர. மாமா, நான் சொன்னல, கோயில்ல வேற யாருமே இல்ல, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க குரலை கொடுங்க, அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. இல்ல, ரேவதி, ரேவதி எங்க இருக்க நீ? வெளில வா, நான் இல்லட்டா உள்ள வருவேன். மாமா, அதோ ரேவதி, யாருமே இல்லாத கோவில்ல உனக்கு இங்க என்ன வேலை? யார் கூட வந்த? அம்மாக்கு தெரியுமா இது? வீட்டுல யார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ எதுக்கு தனியா வந்திருக்க? சொல்லு ரேவதி, உன்னதான் கேக்குற, சொல்லு. உன் கூட யார் வந்தாங்க? அது வந்து உன்னதான் கேக்குற.
யார் கூட வந்த? அப்பா வாங்கடா. சரவணா வாடா வேமா. ஏய் நீங்க 2 பேரும் போங்க, நான் யார் வராங்களான்னு பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ போ. என்னாச்சுப்பா நீங்க என்ன இங்க? அத நான் கேட்கணும். சாமி கும்பிட யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இன்னைக்கு என்ன சாமி மேல அவ்வளவு பக்தி வந்துருச்சு, இங்க வந்திருக்க? யார் கூட வந்த? நானும் அக்காவும் தான் வந்தோம். எது கேக்குறீங்கப்பா? ரேவதி, நீ சரவணன் கூட வந்த? ஆமாப்பா. நல்லா வாயை திறந்து சொல்ல வேண்டியதுதானே? அது வந்து கோயிலுக்கு வந்திருக்க, அது வீட்டுல யார்ட்டா சொல்லிட்டு வரலாம்ல? அம்மா கிட்டயாவது சொன்னியா? இத பாரு சரவணா, இனிமே அக்காவை கூட்டிட்டு வெளில வந்தனா என்கிட்டயோ அல்லது அம்மா கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு வரணும், புரியுதா? பா என்னப்பா நீங்க பாக்குற எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இன்னும் சின்ன பையன் மாதிரி வீட்டுல சொல்லிட்டு வந்து சொல்றீங்க. ஏய், சொல்லிட்டு வரணும்னா சொல்லிட்டு தான் வரணும். அப்பா சொன்னா சரின்னு சொல்லி பழகு. சரிப்பா. எல அழகு, உன்ன செவிலெல்லாம் பேத்துறோம் பாத்துக்க. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பிள்ளைய அது இதுன்னு சொல்லி உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி காது மூக்கு எல்லாம் வச்சு சொன்னல. இல்ல மாமா, நம்ம ரேவதி வந்திருக்கா. ஆனா அந்த பருதி தேவையில்லாம இங்க பேசிட்டு இருந்தாங்க மாமா. அது என்னன்னு கேளுங்க மாமா. பருதி மலரும் இங்க தானே இருந்தாங்க. இங்கே இருந்தாங்க. இங்க இதோ இருக்காரு. வாங்க மச்சான். வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? சாமி கும்பிடுவா? சரவணா, ரேவதி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? மாமா அவனை நம்பாதீங்க. அவன் நடிச்சு உங்களை ஏமாத்துறான். நீங்க 2 அரை அரைஞ்சு கேளுங்க, அப்பதான் சொல்லுவாங்க. அரைஞ்சு கேளுங்க மாமா. பாவம்பா, நீங்க தேவையில்லாம யாரையுமே அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா அழகு என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கப்பா. எல்லாரும் சுத்தி நிக்கிறப்ப நீங்க கை நீட்டி அடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா. இந்த பாருல பாத்தியா, அவதான் என் பொண்ணு. அவ இப்படின்னு எனக்கு தெரியும்டா. நீ சொன்னதை நம்பி நான் இங்க வரல. என் பொண்ணை பத்தி நீ புரிஞ்சுக்கணும் தான் இங்க கூட்டிட்டு வந்த. இதுதான் முதலும் கடைசியா இருக்கணும். இதுக்கும் மேல ரேவதியை பத்தி தப்பா எங்கிட்டயோ வேறு யார்கிட்டயோ பேசுனேன்னு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுல. இதுதான் கடைசி முறை. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதே தங்கச்சி முகத்துக்காக தான். அதை நீயே கெடுத்துக்காத, புரிஞ்சுதா? என்னாச்சு மாமா? நம்ம அழகு மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னா ஏதாவது காரணமா தான் இருக்கும். ரேவதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் பேசலாமாமா? நான் தலையிடக்கூடாதுதான், இருந்தாலும் அழகுங்கிறதுனால சொல்றேன். போதுமாடா, போதுமா? இன்னும் உனக்கு தெளிவா புரிய வச்சதா புரியுமா? பா இருங்கப்பா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. நீங்க போங்கப்பா, நாங்க அப்படியே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வரோம். என்னம்மா, இன்னும் பூஜை முடியல? இல்லப்பா, பூஜை ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள எந்த அயோக்கிய பையில வந்து கதவு மூடிட்டான்ப்பா. எல, உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு கோவம் வருதுடா. கொஞ்ச நாளைக்கு என் மூஞ்சில முழிக்காத, புரியுதா? தம்பி, அப்பா பூஜை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போ. சரிப்பா. ஒன்னா என்ன அழகு, அடி ரொம்ப பலமோ? அம்மாட்ட சொல்லி என்ன போட்டு விட சொல்லு, ஒரு பக்கமா மட்டும் வீங்கிற போகுது.
இல்லைன்னா நான் வேணும்னா 2 பக்கம் வீங்குற மாதிரி செய்யட்டுமா? பருதி வில்லன்னு ஒருத்தன் இருந்தாதான் லவ் பண்றவங்களுக்கே மரியாதை. சரி இருந்துட்டு போட்டோம். டேய் அழகு ராசா, இதோட கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்றா, அப்பதான் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். லுக்கு வேற போடா.